வாழ்க்கையில ஏதோ ஒண்ண நம்ம அடையறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னும்போது, இந்த 2 விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். 1 நம்ம படக்கூடிய ஆசை நம்மளோட தேவைக்காகவா? இல்ல ஆடம்பரத்துக்காகவா? 2 அந்த ஆசை நம்மள முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகுமா? இல்ல கெட்ட வழிக்கு கொண்டு போகுமா? அப்படின்றது. ஒருவேளை உங்களோட ஆசை நியாயமானதா இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆசைய அடையறதுக்கான முயற்சிகளும் நியாயமானதா இருக்கணும். ஆனா அப்படி இல்லாம, ஆசை மட்டும் படுவேன், முயற்சி செய்ய மாட்டேன் அப்படின்னு நெனச்சா, அது பேராசைக்கு சமம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஒரு நபர் தனிமையில உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி, அவங்களோட வலிகளையும், அவங்களோட பிரச்சனைகளையும் மத்தவங்களையெல்லாம் நம்பாம, உங்கள நம்பி உங்ககிட்ட ஷேர் பண்றாங்க அப்படின்னும்போது, நீங்க தான் அவங்களோட உணர்ச்சிகள ஆழமா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத அவங்க நம்புறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்துறதும், அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யாருக்கிட்டயுமே சொல்லாம பாதுகாக்கிறதும் தான், அவங்க நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு நம்ம குடுக்குற பரிசு. நம்ம மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடாத சில விஷயங்கள். 1 உங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லா நேரத்திலயும் உங்களுக்கு நம்பிக்கையானவங்களா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 2 உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 3 எல்லா விஷயத்திலயும் மத்தவங்க உங்களோட உடன்படணும், உங்களுக்காக அவங்க மாறணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 4 உங்கள சுத்தி இருக்கிறவங்களோ, இல்ல உங்க சொந்த பந்தங்களோ, உங்களோட உறவுகளோ, உங்க மனச புரிஞ்சுகிட்டு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. 5 எல்லாரும் உங்கள விரும்புவாங்க, இல்ல எல்லாருக்கும் உங்கள புடிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க. பக்குவம் அப்படின்றது அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுலயோ, இல்ல சில விஷயங்கள மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுல எல்லாம் இல்லங்க. நம்மள சுத்தி பலவிதமான மனுஷங்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்திலயும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள ஏற்படுத்துவாங்க. நம்ம அவ்வளோத்துக்கும் உடனே உணர்ச்சி வசப்பட்டு, அவங்க என்ன நம்மகிட்ட எதிர்பார்த்தாங்களோ, அத நம்ம அவங்களுக்கு குடுத்துறாம, அந்த தருணத்த நம்ம எவ்வளவு பாதுகாப்பா கடந்து போறோம் அப்படின்றதுல தாங்க இருக்குது.